ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே பிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். வீட்டு வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு தோட்டத்தை சுத்தம் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு எல்லா வீடியோ கடந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாமியார் வந்து கருணக்கிழங்கு சட்னி தான் பண்ண போகிறாங்க இன்றைக்கி கஞ்சி சாப்பாடுக்கு. வெஜிடபிள் வந்து நாளைக்கு தான் மார்க்கெட்டாக வெஜிடபிள் ஒன்றுமே இல்லை, வெறும் தக்காளி மட்டும்தான் இருக்குது. அதனால் சரி இதை சட்னி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்னி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா புளியந்தலை இருக்குல்ல, அந்த தலை கூட வச்சு வேக வச்சுட்டாங்களாம். ஏன்னா எதுக்கு புளித்தலை மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு வந்து அரிக்கும்ல, அதனால் அதுக்காண்டி வேக வச்சு தனியாக எடுத்து இப்போ தோல் உரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா, பூண்டு, ஜீரகம், கடுகு இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு, இன்னும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு சட்னி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்ன வேலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து அங்கே உட்காந்துருக்கா. இங்கே தான் நம்ம குப்பை எல்லாமே முன்னாடி போட்டு வச்சுருந்தோம். இங்கே இருக்கிற உரம் எல்லாமே தூக்கி வயலுக்கு கொடுத்துட்டோம். வயலுன்னா இங்கே பின்னாடி வெங்காயம் தக்காளி வச்சுருக்கோம்ல, வெஜிடபிள் பண்ணுறோம்ல, அந்த வயலில் வந்து உரம் எல்லாம் முன்னாடி மாட்டு சாணி, ஆடு சாணி எல்லாம் இங்கே தான் போடுவோம். அது வந்து உரமாயிடுச்சு. அதை எடுத்து இப்போ வயலுக்கு கொடுத்தாச்சு. இந்த மரம் எல்லாமே நேற்று போய் எடுத்து வந்தது. இது எல்லாமே மாமியார் காலையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ அது க்ளீன் பண்ணி அங்கே போட்டாச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பார்த்தீங்களா, மழை பெஞ்சு முன்னாடி செத்துன்ட்டு மழை பெஞ்சு அப்படியே விட்டாச்சு பண்ணாமல். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வெளில தூக்கி போடணும். இங்கே போட மாட்டோம், ரோட்டுக்கு வெளியே தூக்கி போடணும். போட்டால் அந்த இடம் கொஞ்சம் அழகாகிடும்ல, அதுக்காண்டி எல்லாமே தூக்கி போடணும். இப்போ இன்னுமே வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. பசிக்குதா ரொம்ப, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. டீ குடித்தோம், அவ்வளோதான். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கஞ்சி சாப்பாடு தான். அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு சட்னி, கத்திரிக்காய் சட்னி, 2 தான் இன்றைக்கி சாப்பாடு. சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேலையை பார்க்கலாம். பாப்பா வர தூங்கவே மாட்டா. அவளை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லபங்கிட்ட மிஸ் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒரு 2 மணி போல் இருக்கும். கிளைமேட் ஒரு மாதிரி ரொம்ப குளிர் ஜில்லுனா இருக்குது, மழை வர மாதிரி. மாமியார் சொன்னாங்க, பாப்பாவுக்கு இது பால் வழியில் கொடுத்தாங்களா, ரவா இருக்குல்ல, ரவை வச்சு ஏதாவது போண்டா பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மாமியார் ஜீரகம் வந்து வறுக்கிறாங்க. வறுத்து இது கூட சேர்த்து பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, பாப்பா வந்து அங்கே விளாண்டுட்ருக்கா. இப்போ வந்து புது அடுப்பில் தான் நம்ம பண்ணுறோம். எண்ணெய்லாம் ஊற்றலை, ஜீரகத்தை மட்டும் ஆகிய வறுக்கிறாங்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மாமியார் வந்து இதில் சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள், உப்புமே சேர்த்துக்கிட்டாங்க. இது கூட லைட்டாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறாங்களாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போண்டா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏதோ டீ கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே. இங்கே ஒரு சார் வெயிட்டிங்க்கு போண்டாக்காண்டி. எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்படின்னா என்ன அது கண்ணால் அப்படி கண்டு தான் இங்கேயே இருக்காராம்மா அவர். அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு உளுத்த வடை மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். வீட்டுக்காரரும் மாமியார் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஒரு केटी पहुंचला देखना संग संग गुडी मुडी से तंत्र पस्ती हो ना तो तंत्र गड़ी दे मिरो गुडी ठो रुसे जी எண்ணெய் எல்லாம் கீழே இறங்குது. அதுக்கப்புறமா எடு, எண்ணெயோட எடுத்து marang-marang baigin pi. இப்போ வந்து மாமியார் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு தான். நான் பண்ணுறது எல்லாமே இவர் தான். பார்த்தீங்களா, மாமியார் வந்து வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சமாக சாப்பிட்லாம், கடலை சட்னி தானே பண்ணோம்,
இப்போ மதியத்துக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டு கஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் சார் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் போய் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மழை வர மாதிரி இருந்துச்சு, திரும்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சாப்பிட்றாரு, ஆறு அவர்கிட்ட போவோம். இப்போ கூடு கொஞ்சமாக கூட அதுக்கிட்ட. ஒரு வழியாக எல்லாமே எல்லா போண்டாமே பண்ணி முடிச்சாச்சு. மாமனார் இப்போ தான் வந்தார், அவருக்குமே சாப்பிட கொடுத்தோம். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தோம். சித்தப்பா வந்தார், அவங்களுக்குமே கொஞ்சம் நான் கொடுத்து விட்டேன். இவ்வளோதான் இருக்குது. இன்னும் வீட்டுக்காருக்கும் சாப்பிடல. ஈவினிங் டைம் டீ போட்டு டீ கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 4 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு வெண்டைக்காய் பொரியலுமே பண்ணியாச்சு. இப்போ தான் நானுமே சாப்பிட்டு முடிச்சு கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம பாத்திரம் எல்லாம் விளக்கணும். வாசல் வீடு எல்லாமே நான் கூட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற வேலை மட்டும்தான். பாப்பாவும் மாமனாரும் தூங்கிட்டு இருக்காங்க அங்கே. அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கணும். வாசலாம் கூட்டி முடிச்சாச்சு. இன்னும் அந்த குப்பை அள்ளி கொட்டணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குப்பையை அள்ளி கொட்டணும். இந்த சைடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க அழகாக இருக்கா. இப்போது இன்னும் இங்கே இருக்கிற குப்பையை மட்டும் அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சிடும். பாப்பா தூங்கிட்டா நம்ம பாத்திரம் விளக்கலாம். நம்ம பாப்பா எழுந்திரிச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். மாமியாருமே இல்லை, மாமியார் வந்து பில்லு எடுக்க போயிருக்காங்க, இன்னும் வரல. அதுக்கப்புறம் இந்த இடத்துமே கூட்டிட்டு விறகு எல்லாமே எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கணும். ஒரு வேலையை இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான். பாத்திரம் எல்லாமே நாங்கள் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். பாத்திரம் எல்லாமே இப்போ நம்ம போய் க்ளீன் பண்ணணும். இங்கே தான் பாத்திரம் க்ளீன் பண்ணுற இடம். பாத்திரம் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். கறி க்ளீன் பண்ணணும், போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா, தண்ணி எடுக்க போகலாம் வாங்க. ஒரு வழியாக பாத்திரம் எல்லாமே நான் விளக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னும் வெளில என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வாசல் கூட்டணும். சாப்பாடுமே தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சாப்பாடுக்கு உழ வைக்கணும். அடுப்பையுமே நான் கூட்டி முடிச்சாச்சு. அந்த இடமே கூட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற விறகு எல்லாமே எடுத்து அந்த சைடில் வச்சிடணுமே. ஏன்னா அந்த சைடு எல்லாம் கூட்டி முடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கலாம், பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த சைடு இருக்கிற விறகு எல்லாமே இந்த சின்ன குச்சி மாதிரிக்கு பார்த்தீங்களா அந்த சைடில் பார்த்தீங்களா, இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸாக எடுத்து வைக்கணுமே. இதை வச்சுட்டு தான் நம்ம சாப்பாடு பண்ண முடியும். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சா ஒரு மாதிரி கச்ச மூச்சா நல்லாவே இருக்காது. கட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான். அது வந்து காலையிலே மாமியார் பண்ணிட்டாங்க. அது வந்து காலையில் பூண்டு உரித்தோம், தோல் அதை அப்படியே இது பண்ணி அங்கேயே வச்சுருக்க தூக்கி போடணும் எல்லாத்தையுமே. ஒரு வழியாக எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா விறகு எல்லாமே எடுத்து கட் பண்ணி அங்கே வச்சுட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்ன விறகு எல்லாம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டோம். சாப்பாடுமே ஒலை வச்சுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா அந்த பூச்சி, முன்னாடி இங்கே ஒன்று இருந்துச்சு. மாமியார் தண்ணி ஊற்றுனாங்க, செத்து போயிடுச்சு. அப்புறம் திரும்பி இங்கே வந்து இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அதை பார்க்குறதுக்கு. சாப்பாடுக்கு உழ வச்சுருக்கோம். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டு ஆடு கட்டி போடுறேன். இந்த குப்பையை தூக்கி வெளில போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆடு போய் கட்டி போடணும். கட்டி போட்டுட்டு தண்ணி இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு வரோம். தண்ணி முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பாடுக்கு நான் உலை வச்சுருக்கிறேன், அரிசி போடலை. இப்போ தான் நம்ம டீ குடிச்சிடலாம் வாங்க. டீக்கும் அந்த போண்டாக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கு. மாமியாருக்கு நான் கொஞ்சமாக டீ ஊற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். இது வந்து மாமனாருக்கு பக்கத்து வீட்டு அண்ணா வந்திருக்காங்க, அவங்களுக்குமே கொஞ்சம் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து வடை காப்பி தான், பால் இல்லை. ஏன்னா வடை காப்பி இந்த மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும். சரி வாங்க வந்து இப்போ நம்ம டீ கூட அந்த மாதிரியே வச்சு நம்ம சாப்பிடலாம். நான் முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே வாங்க இப்போ சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் சாப்பிட்டுமே முடிச்சாச்சு. ஈவினிங் டைம் வந்து சாப்பாடு உலை வச்சுருக்கோம். இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம ஒன்றும் பார்க்கணும். பாப்பா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. காலையிலே நான் வீடியோ அப்லோட் பண்ண நினச்சேன், கொஞ்சம் வீட்டு வேலையாக. அதுக்கப்புறம் வேலை விஷயமே கொஞ்சம் வெளில போயிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேன். அதனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு வீடியோ. சரி ஈவினிங் டைம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எனக்காண்டு எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிங்க, எனக்கு சீக்கிரமாக யூடியூப்லேருந்து மணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.